கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். கேள்வி என்னடான்னா, ஊரில் 1 கோடி பொம்பளை இருக்கிறது போது ஏன் ஒரு பொம்பளை கிட்ட மட்டும் மனசு மாட்டின்னு தவிக்குது சார்? இந்த மாதிரி அநாகரிகமாகலாம் நாங்கள் கேட்கல. எத்தனை பெண்கள் இருக்கிறே, ஒரு பெண்கிட்ட மட்டும் நாகரிகமாக கேட்டுறாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம ஸ்லாங்குக்கு மாற்றினா தான் நமக்கு புரியவே செய்யும். முதல்ல என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதனா ஒரு கேள்வி வந்தேன்னா நமக்கு ஏற்றபடி என்ன பண்ணாத முதல்ல, இல்லைன்னா பதில் சொல்ல முடியாது. அப்போ கேள்வியே நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, முதல்ல புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கினா அது யாருக்கா இருந்தால் மாற்றினா, எனக்கா இருந்தால் மாற்றிக்கணும். கேள்வின்னா நிறைய பெண்கள் இருக்கிறாங்க, ஆனால் ஒருத்தி மட்டும்தான் மனசில் மாட்டின்னு. ஏன் இப்போ அவருக்கு மாட்டினுக்குது, கேள்வி என்ன கேட்குறாரு? புரியுதா? பிரச்சனை யாருது? அவருது. இந்த கேள்வியை புடி. பூங்காற்றிலே உன் சுவாசத்தை தனியாக தேடி பார்த்தேன். எப்படின்னு தெரியல, மோப்பம் வச்சிருப்பார். 1000 பார்வையிலே உன் பார்வையை நான் அறிவே. அப்படித்தானே? இந்த மானிட காதல் எல்லாம் ஒரு மரணத்தில் மாறிவிடும். லைலா மஜ்னு, அம்பிகாபதி அமராவதி. அப்புறமா யார் ஜோடிங்கள்லாம், நிறைய ஜோடிங்கள்லாம் சொல்லுவாங்க. ரோமியோ ஜூலியட். அப்புறம் காதல் எப்படா முற்று பெறும்னா 2 பேரும் செத்துடணும், காவியமாக மாறிட்டோம். வாழ்ந்தால் காவியங்கள் எழுத மாட்டாங்க. ஆமாம், இப்போது நானும் என் பொண்டாட்டியும் காதலிச்சுக்கிறோம். அவள் 7வது படிக்கும்போதே நான் அங்கே ஒரு எம்ஜிஆர் மன்றம் இருந்தது, குளிச்சுன்னு வந்து அப்பயே ஜெட்டி துவச்சி போட்டு ஒரு மாதிரி பண்ணிட்டா என்ன. அப்போவே அவள் காதலிச்சுக்கிறா, நமக்கு தெரியாது. அவளுமா நம்ம காதலிக்கிறோம், 2 பேரும் வாழ்ந்துக்கிறோம். நீங்கள் காவியன்னுவீங்க, எங்கள் காதலை சொல்ல மாட்டீங்க. ஏன் ஒன்று சேர்ந்துட்டீங்கல்ல, தனித்தனியாக இருந்தால் என்ன பண்ணி வைப்பான்? ஆமாம், எவனா பக்கத்தில் வந்து பார்த்துட்டாருன்னா அவளை மறந்துடுவோம், கட்சி வரைக்கும் படுக்கலன்னா அவளையும் நினச்சின்னு வைப்போம். பிரச்சனை எங்கடான்னு கேட்டேன்னா, ஃபக் பண்ணுற வரைக்கும் தான் பிரச்சனை. ஆஹா, காதல் என்பது எதுவரை, கல்யாண காலம் வரும் வரை. கல்யாணம் என்பது எதுவரை, கழுத்தினில் தாலி விழும் வரை. பெண்ணுக்கு இளமை எதுவரை, பிள்ளைகள் 2 பிறக்கும் வரை. கண்ணுக்கு அழகு எதுவரை, கையில் கிடைக்கும் நாள் வரை. அவள் தான் மேட்ரு முடிஞ்சிச்சு, கையில் கழிச்சிச்சேன்னா. இப்போ பிரச்சனை இல்லைன்னா, நான் ஒன்று மட்டும் யார் நினச்சிக்குதுன்னா, பார்த்தவங்களாம் பார்த்துட்டாளுங்க, ஒருத்தி மட்டும் படுக்காமக்கிறான். பிரச்சனை அங்கே தான். ஆஹா, இது ரொம்ப சுத்த வள்ளிய பீஸ் புல்லுதுன்னு நினச்சிப்பான். இவன் மேலே ஆசையாக வந்து பார்த்தவளாம் அசிங்கமானவா, காட்ட மாட்டேன்னு சொன்னவத்தான் ஒழுக்கமானவா. அவள் அவளை காதலிக்கிற, அவள் ஒழுக்கத்தை காதலிக்கிறான். யாரை காதலிக்கல அவன்? அவளை காதலிக்கல, அவளோட ஒழுக்கத்தை காதலிக்கிறான். மனுஷனுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது, 6வது அறிவுன்னு ஒன்று இருக்குது பாரு, அதுதான் அவனுக்கு பிரச்சனையே. என்னடான்னா, நான் நிறைய யோசித்து பார்ப்பேன், இது எப்படி இது சாத்தியமாகுது ஒருத்தனுக்கு ஒருத்தி மட்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா விதத்துலேயும் ஒருத்தி திருப்தி பற்றிட்டா அப்படின்னு சொன்னான், அந்த ஆண் என்ன பண்ணின்னு இருப்பான், அந்த பொம்பளை கூட ஒரு வச்சுன்னு இருப்பான். ஒரு பெண்ணு எப்படி தான் இருப்பா, எல்லா விதத்தையும் திருப்தி பற்றிட்டான்னா. சில பேர் இது ஒரு தந்திரமாகவே காண்பிச்சு கம்யூனே பேர் வச்சு கண்டமேனிக்கு சுற்றுங்கடா, யார் தேர்ந்தெடுக்கிறீங்களோ தேர்ந்தெடுத்துங்கன்னு சொல்லி கட்சி வரைக்கும் தேர்ந்தெடுக்காமல் செத்து போனவங்களுங்கிறாங்க. வயசு 80 வரைக்கும் என்ன பண்ணுங்கிறாங்க, தேர்ந்தெடுத்துனுங்கிறாங்க. என் சரியான ஜோடி கிடைக்குமான்னு பார்த்துங்கிறாங்க. என் வயசு என்னடா 60, என்ன பண்ணுகிற? இல்லை, அங்கே போனேன், இங்கே போனேன், எங்கெங்கேயோ போனேன், தாய்லாந்துக்கும் போனேன், எங்கெங்கேயோ போனேன். ஆனால் என்ன, அவளை எனக்கேற்ற ஒன்று கிடைக்கவே இல்லைன்னு சொல்லுங்கிறனும் இல்லை. இவனா ஒன்று கற்பனை ஒன்று வச்சுன்னு இருப்பான், அதை வெளியே தேர்ந்து இருப்பான். அவனுமா பாட்டு பாடுவான், 8 புள்ளி கெட்டு போச்சு எல்லாம். நினைத்ததெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதும் இல்லை. ஆடிக்கு பின்னாடி ஆவணி, என் தாடிக்கு பின்னாடி தாவணி. ஓகே, அப்போ சுடிதாருக்கு மீசை எடுத்துட்டு இருக்கணும். அப்போ மீசை எடுத்து கூட சோகமாக இருக்கலாம், சோகமாக தெரிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக மொத்தமாக மீசை எடுத்துக்கிறோன்னு சொல்கிறவனும் உண்டு.
சோகமாகறன்னு தெரியணுன்றதுக்காகவே. சில பேர்லாம் ஒரு தேவதாஸ் ஆகி குடிச்சுன்னு இருப்பான், அவளுக்கு தெரியணுன்ட்டு. யாருக்கே அவளுக்கு போய் மெசேஜ் சொல்லணும், இவர் குஷ்டு வந்து நல்லா இல்லைன்ட்டு. இல்லைன்னா சொல்லணும், நான் காதலிச்சுட்டு வந்துட்டேன். ஊரில் நிறைய பொம்பளை இருக்கும்போது ஒரு பொம்பளை மட்டும் ஏன் நினப்பில் இருக்கிறாருன்னா, நான் ஆம்பளையா இல்லைன்னு அர்த்தம். பக்கம் ஆம்பளைக்கு ஒரு பொம்பளைலாம் பிடிக்காது. ஏன் எங்கேயும் போய் என்ன ஆகிடுவார் இவர், வேலை முடிச்சுப்பார். அதனால் யாரெல்லாம் பிடிக்கிறதெல்லாம் இல்லை, எதை வேணால் பிடிச்சின்னு இருப்பார். இது தான் பிடிச்சின்னுலாம் கிடையாது. எனக்கு ஒன்று போதுங்கிறவர் ஒன்று பிடிச்சிப்பார், 4 போதுன்றவர் 4 பிடிச்சிப்பார், 5 போனன்றவர் என்ன பண்ணுவார், 5 பிடிச்சிப்பார். இது ஆம்பளைக்கு பொந்தமானா ஆம்பளைக்கு பொந்தம், பொம்பளைக்கு சொன்னால் சண்டைக்கு வருவாளுங்க. அதனால் நம்ம நம்ப முடியாது. ஆமாம் ஆமாம், மாதசங்கம் கொடி பிடிக்கும். அப்புறமா வந்து இவர் வந்து பொம்பளைங்களுக்கு ஆம்பளைங்களுக்கு கேவலப்படுத்துறாரு. ஒருத்தி சொல்லிட்டா, எங்கள் அம்மாவுக்கும் என் பொண்டாட்டிக்கு என் பொண்ணுக்கெல்லாம் கூட பிறப்பு இருக்குன்றான். அந்த ஆளுக்கிட்ட நான் என்ன பேசுறதுன்னு கேட்குறான். அவளுக்கும் தானே அது இருக்குதே, அந்த ஆளுக்கிட்ட என்ன பேசுதுன்னு கேட்குறான். உனக்கும் அதான் மாதிரி இருக்குதுன்றேன் நான். ஒத்துக்க மாட்டாங்க. நம்ம கதையை நம்மளால் வியாசர் அப்போவே பயங்கர பில்லியன்ட்டு, நாங்கள் மட்டும் இல்லைங்க நீங்களும் அப்படி வாழலாம் 5 பேர் அப்படின்ட்டுக்கிறாரு. ஆமாம், எங்காயா அழகாக சொன்னாங்க அந்த கதையை. கனி கொண்டு வந்துக்கிறேன்ட்டாரான். கண்ணி கொண்டு வரதுக்கு பதில் கனி 4 பேர் பாருனா 5 பேரும் பகிர்ந்துக்கிடான்ட்டாலாம் அந்த பொம்பளை. என்னான்னு கேட்டுச்சான் அவங்களுக்கு காதில். ஆமாம், செவிட்டு பொம்பளைக்கிட்ட போய் சொல்லிக்கிறான் அர்ஜுனன், என்னான்ட்டு கண்ணி கொண்டு வந்துக்கிறேன்னு. இன்னும் மட்டும் எடுத்துட்டுக்கிறாவோ, கனி கொண்டு வந்துக்கிறேன். அவனுமா பார்த்தா எங்காயா இந்த கதையை எப்படி தான் கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல. அப்படியே இருக்குது கதை. எப்படி ஷேர் பண்ணினானுங்க 5 பேரை இவ்வளோமா சொல்லி போனேன். அப்புறம் கூட வந்து பார்த்துட்டு, ஐயா தெரியாமல் பழம்னு சொல்லிட்டேன்பா, பொம்பளைன்னு தெரிஞ்சுதான் நான் மாதிரி சொல்லிட மாட்டேன், தெரியாமல் சொல்லிட்டேன், சொல்லுவோமா இல்லையா, நம்ம என்ன பண்ணுவோம், அப்படி தானே திருத்திப்போம் தானே. அம்மா சொல்லிட்ட வேத வாக்குன்னு 5 பேர் பகுத்துக்கிறாங்களே, இன்னும் ஒத்துக்கிட்டா இது நம்மளை ஏமாத்திக்கிறானுங்க. அப்போனா ஒன்றுன்றது ஏமாத்துறதானே. ஆமாங்க, நீங்கள் ஏமாந்தது இல்லாமல் என்ன வர ஏமாறதுக்கு கூப்பிடுறது. ப்ளீஸ் கமான், ஒருத்தனுக்கு ஒத்தி வாழ் என்ன இவ்வளோ பறந்த உலகத்தில் சாத்தியமாயா? ஒருத்தனுக்கு ஒத்தினா நயன்தாராவை எப்படியா பார்க்குறது இல்லை? என் பொண்டாட்டி போய் ஸ்க்ரீனில் ஆடுவாளா? ஆடுவா? ஒன்று ஒரு டிசைனில் இருக்குது. அப்படி தானே படத்தை பார்க்க தோணுதா இல்லையா? சத்தியமாக சொல்லு, மனசில் ஒன்று தான் இருக்குதா? எவ்வளோ பெரிய நடிகன்ற நீங்கள் இல்லை? எனக்கு ஒன்று தான், அப்படியே ஒன்றுக்கு ஒன்று தான், ஒன்றுக்கு ஒன்றாக, ஒன்றுக்கு ஒன்றாக, ஒன்றுக்கு ஒன்றாக, ஒன்றாக, ஒன்றுக்கு ஒன்றாக, ஒன்றுக்கு ஒன்றாக. பாத்ரூம் போனால் ஒன்றுக்கு ஒன்றாக. இல்லை, யாரை ஏமாத்துறது? கேள்வி பொய்யா? தந்துடும். நான் நல்லவன் சொல்கிறதுக்கு பற்றி இது மாதிரிலாம் சொல்கிறது. யாருன்னா மனசில் தொட்டு சொல்லு, நான் வந்து ஒரே ஒரு பொம்பளை தான் நினச்சினுக்கிறேன்ட்டு சொல்ல, இல்லை ஒரே ஒரு ஆம்பளை தான் நினச்சினுக்கிறேன்னு சொல்ல. ஒரே ஒரு ஆம்பளை நினைக்கிறோம். சினிமா படம் ட்ராமாலாம் பார்ப்பாளா? ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, இன்ஸ்டாகிராமு, வார்க்குட்டி இதெல்லாம் வருமாயா? ராத்திரியில் 12 ஒரு 2 மணி வரைக்கும் ஏன் பார்த்துன்னுக்குறாங்க ஒருத்தரா? ஒரு ஆம்பளை போதுனாக்கா இது மாதிரி பார்த்துன்னு இருப்பாங்களா? படுக்கிறதுக்கு ஒரு ஆம்பளை வச்சுக்கிறாங்க, அவள் தானே. மனசுக்கு எப்படி இருக்குது? கமலை பிடிச்சா ரஜினி பிடிக்காமல் போயிடுச்சா? இவனுக்கெல்லாம் எப்படி பெரிய ஃபேமிலி? நான் அப்படி கர்ப்பிணி, நான் 3 மாதத்துக்கு கர்ப்பிணி ஓடனா, இது இப்போ தான் கர்ப்பிணி, ரொம்ப நாள் இல்லை, லேட் ப்ரெக்னன்சி, 7 நாளில் ஓடுறா. விஜயகாந்த் விஜயை பார்த்து, நடிகர் விஜயை பார்த்துட்டு ஓடுறாங்க. கேள்விப்பட்டீங்களா இது மாதிரிலாம்? ஏன் சினிமா ட்ராமாலாம் ஓடுது? படம் பாட்டெல்லாம் நீங்கள் எதுக்கு பாடுறீங்க? ஒன்றுக்கு ஒன்றுன்னா என்ன பண்ணிடணும்? பொண்டாட்டி மட்டும் தானே பாடிக்கணும் கேட்டிருக்கணும் நீங்கள், இல்லை புருஷன் மட்டும் தான் பாடிக்கணும் கேட்டிருக்கணும். ஏன் அவன் பாடின பாட்டெல்லாம் கேட்டுனுக்கிறீங்க? இதுக்கும் எங்கள் தாத்தா பாட்டு எழுதிக்கிறாரு, கத்தாழ மழை ஓரம். யாரையா கவிராயர் கவி பாடும். ஒருத்தன் என்ன பண்ணினா குஷ்டரோகி பாடிந்துக்கிறான் மலை மேலே. அந்த பாட்டு இனிமையாக இருந்தது, சத்தம். ஒரு குஷ்டரோகியோட பாட்டுக்குது இல்லை, சத்தம் வாய்க்கெல்லாம் பிரச்சனை இல்லை, பாடிக்கிறாரு, செம்ம பாட்டு. புருஷனை கருத்தை தட்டு போயிட்டுக்கிறான், பாட்டு பாரு ஒரு பின்னாடி. அங்கே போனால் அவர் குஷ்டரோகம் பிடிச்சிக்கிறார். நான் சீன் செலுத்தணுமே உட்காந்துக்கிறேன் நீங்கிறேன். எங்கள் தாத்தா சொன்ன கதை இது. அப்படித்தானே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அப்படியே. ஆக்சுவலாக நம்ம சினிமாவில் நடிகர்களெல்லாம் பார்க்குறோம், அழகிற மாதிரி இருக்குது. கிட்ட போனால் நாற்றடிக்க மாட்டாங்க. நீங்கள் அந்த முத்தம்னா உதடுகள் விரியும், கிஸ்ஸுன்னா அப்படி ஒட்டிக்கும் பிரியும், முத்தம்னா ஒட்டிக்கும் அப்படிலாம் சொல்லி ஒரு பாட்டெலாம் போடுறாங்க. அப்படித்தானே வாய மேலே வாய வச்சு வார்த்தைகளை உறிஞ்சி புட்ட பாட்டெலாம் கேட்டுக்கிறீங்களா? நாற்றடிக்காது இப்போல்லாம். அதுக்கும் 30% ஒருத்தன். இப்போ ஒருத்தனுக்கு ஒத்தியா வாழ்ந்துங்கிறீங்க? சத்தியமாக சொல்லு, தைரியம் இருந்தால் சொல்லு. சார், நான் என் பொண்டாட்டியை தவிர, இல்லை என் காதலியை தவிர நான் யாரையும் யோசிச்சதே இல்லை, நினச்சே பார்த்தது கிடையாதுன்னு சொல்ல. யாருன்னா அப்படிங்கிறாங்களா? எவ்வளோ பெரிய அம்பக்கான விஷயம் தெரியுதா? அப்போ ஒருத்தனுக்கு ஒத்தி வாழ முடியாதுன்னா ஒருத்தனுக்கு ஒத்தி வாழலாங்க. அது சும்மா நாடகம் மட்டும்தான், இப்பெல்லாம் யாரும் கிடையாது.
அப்போல்லாம் யாரும் கிடையாது. ஃபிசிக்கலாக ஒன்றோட ஒன்று உறவாயிருக்கும். அது அவங்க வளர்க்குற விதம் ஒழுக்கம்னு சொல்லி கொடுக்குறது, அதனால தான் இருக்குமே தவிர மனம் எப்படி தான் இருக்கான். ஒருத்தனுக்கு ஒருத்தினா என்ன பண்ணக்கூடாது, ஃபேஸ்புக்கில் அக்கௌண்ட்டு ஓப்பனே பண்ணக்கூடாது, வெளியே காட்சிகளை பார்க்கவே கூடாது. எப்போ பார்த்தாலும் என்ன தான் நினச்சிங்கன்னா, ஒருத்தி பாடுபட்ட செக்கு மீது ஏறி நின்றால் சிங்கப்பூர் போகுமா, சேர்ந்தவர்க்கே வாக்கப்பட்டால் பெண்ணின் தேவை தீருமா, கொத்தும்போது கொத்தி கொண்டு போக வேண்டும் நல்லதை, கொக்குவிடம் தெரிந்து கொள்ளும் வாழ்க்கை என்பது வாழ்க்கை என்ற ஏதோ ஒன்று சொல்லி பாடியிருப்போம். அப்போ மனம் எப்படி இல்லை, இந்த ஒன்றே நினச்சிங்கதெல்லாம் அந்த உத்தம சீலனை கூப்பிடுங்க, கண்டா வர சொல்லுங்க, அவரை கையோட கூட்டி வாருங்க. நம்ம மேடையில் உட்கார வச்சு அவளை அலங்கரித்து அது கேட்கலாம், சார் நீங்கள் அப்படி தானா உண்மையிலேயே அப்படின்னு கேட்போம். அவர்கிட்ட நம்ம என்ன பண்ணலாம், ஞான தீட்சை பெற்றுக்கலாம். ஒருத்தியை நினச்சினுக்கிறதுக்கு அத்தனை பேரும் பொய்யானா. ஆமாங்க, ஆமாம், அம்மான்னா அண்ணன்னா அக்கான்னா மாமான்னா மச்சான்னா உறவுன்னா எல்லாருக்குள்ள மனசுக்குள்ளே எப்படி தான் இருக்குது, அப்படி தானே சொல்லவே சொல்லிட்டாங்க. அத்தைக்கு வரைஞ்சி காமிச்சாங்களா ராவணோட படத்தை. சீதை கற்புக்கு அரசி மனசளவில் கிடையாது, யாராலையும் முடியாது, அப்படி தானே. அந்நிய ஆண் வந்தானே ஏன் பிச்சை போட்டா இவா, மண்ணோடு தூக்கின்னு வர போயிட்டு அவன் நல்லவன் ஆமாம் பாரு, மேலே கைப்பட்ட எதனா ஆகிடுமா என்ன. அல்மா புஷ்ப விமானத்தில் போகும்போது பிரேக் வச்சிருக்க மாட்டாரு, நம்மளால் ஏற்றின்னு போதே பிரேக் அடிக்கிறதுக்கு தான். வண்டி எப்படி வச்சுங்கிறான், ஆமாம் இறங்கும்போது புள்ள பெற்றுக்கலான்னு போயின்னுக்குறாங்க. ஆமாம், போய் இறங்கும்போது என்ன பண்ணலான்னுக்குறாங்க. எத்தனை பேர் ரீசார்ஜ் அண்ணா போட்டு வச்சுக்கிறாங்க. நெஞ்சம் எல்லாம் காமம், உள்ளம் எல்லாம் ஆசை, உண்மை சொன்னால் என்னை நேசிப்பாயா, மஞ்சத்தின் மேல் மன்னிப்பாயா. இதெல்லாம் சும்மா பேசிங்க எல்லாம். அப்படிலாம் யாருன்னா இருக்கிறீங்களா சார், நான் அப்படிலாம் நீங்கள் சொல்லாதீங்க, நீங்கள் ரொம்ப அசிங்கமாக பேசுகிறீங்க, நான் என் வாழ்க்கையில் ஒருத்தர் தவிர வேறு யாரையும் பார்த்தது இல்லைன்னு சொல்லுவீங்க. உங்களை யாருன்னா இருக்கிறீங்க. போகாத எல்லை போய் வந்தாலும் புன்னகை செய்யும் ஒருவன் நீதானா, நான் இல்லை, அது நான் இல்லை. ஆமாண்ணே, அங்கே தான் டேமேஜ் பீஸு, அதுதான் இவனுக்கு ஒத்து வருது. இவருக்கு எதுவோ ஆகிறதுக்கு அது என்ன பண்ணோம், ஒத்து செய்வே கொள்ளும். ரெண்டு பேருக்கும் பரஸ்பரம் என்ன ஆயிடுச்சே, பழக பழக வரும் தமிழ் போல பழக பழக பால் உணர்வு தீர்த்துக்கிறதுனால அது ஒருத்தருக்குன்னா ஆகிடும், ஒரு இனிமையான உறவு ஏற்படும். அதனால் என்ன ஆவாங்க, ரெண்டு பேரும் அவங்கள கூட மட்டும்தான் களவு வச்சுக்க முடியும். அப்படி தான் வாழ்ந்தாங்க. அப்போ அது ஒன்றுக்கு ஒன்று, மனசுங்களுக்கு அது இல்லை. ஏன் களவு வாழ்க்கையில் அவங்க வெளியே எங்கன்னா போனாலும் காமக்கிழத்தி காதல் கிழால் இது மாதிரிலாம் இருந்துக்கிறாங்க. பொருள் பெண்டில் பொய்மை முழுக்கன்னு ஒருத்தர் வள்ளுவன் திருக்குறள் எழுதிறானா, ஒருத்தர் ஓத்தின்னு தான் இந்த திருக்குறள் எழுதியிருப்பான் அந்தால. அப்போ எழுதிறானவே என்ன அர்த்தம், எத்தனை மலர்கள் தாவும் பட்டாம்பூச்சி, அது எத்தனையோ தாவுமடி அன்பு மீனாட்சி, ஆடவரில் எத்தனை பேர் பட்டாம்பூச்சி, 1000 பேர் பார்த்திருக்கேன் அன்பு மீனாட்சி, அழகு பெண்ணின் தாயார் எல்லாம் அத்தை என்றே அர்த்தம் அர்த்தம். பூனையில் சைவம் கிடையாது, ஆண்களில் ராமர் கிடையாது சொன்னாங்களா இல்லையா? அப்போல்லாம் கேட்க வேண்டியது தானே, நாங்கள்லாம் ஒத்தனுக்கு வாங்கினுக்கிறேன்னே அப்படின்னு கேட்க வேண்டியது தானே. கோர்ட்டில் போய் கேஸ் போட வேண்டியது தானே. சங்கம் மாத சங்கம் எவ்வளோ சொல்லுது, நாங்கள்லாம் கற்பு கரிசி இருந்தாலும் எவ்வளோ சொல்லுங்கிறான், அசிங்கமாக பேசிக்கிறான்னு என்னை பற்றி பேசிக்கிறான். நீ போய் சொல்ல வேண்டியது கொடி பிடிக்கிறேன், ஏன்னா இதுமாதிரி ராமன் நாங்கள்லாம் அந்தாலும் போய் கேஸ் போட சொல்லுங்களேன், இந்த பாட்டை எடுக்க சொல்லுங்களேன். நான் ஃப்ரீயாக ரெட்டு பெனால் குடி சொல்கிறேன், அதில் அதெல்லாம் போய் இங்கே யாருன்னா இருந்தால் சொல்லுங்கன்ற, நான் அதெல்லாம் வேணாம். இங்கே உங்களில் யாருன்னா, சார் நான் வேறு எல்லாம் ஒரு பொம்பளை நினச்சதே இல்லை, எப்போ பார்த்தாலும் என் பொண்டாட்டியே தான் நான் நினச்சின்னு இருப்பேன், எனக்கு வேறு எதுவுமே தெரியாதுன்னு சொல்ல. ஏன்னா சொல்ல பார்த்துடலாம். சினிமா பார்த்துல ஏன் பார்த்தேன், இன்னொருத்தர் சூத்து காமிச்சா ஏன் பார்க்குறேன். ஆமாண்ணா, யார் வீட்டில் பார்ட்டி, எங்கள் வீட்டில் பார்ட்டி, யார் வீட்டில் பார்ட்டி, உங்கள் வீட்டில் பார்ட்டி, யார் வீட்டில் பார்ட்டி, என்ன இதெல்லாம் எப்படி செய்யறீங்க? இல்லை பொய் பித்தலாட்டம் ஏமாத்துறானுங்க. அப்படியா? அது தானே இது லைலா படகு படகு
என்ன அசிங்கமாக பேசுகிறீங்க? தேவையா இதா? கக்கா போகிற மாதிரி நினச்சி அதை விட்டு அதை பற்றி பேசாமல் வாழ்ந்தீங்கன்னா தான் நிம்மதியாக இருப்பீங்க. விட்டு நீ உனக்கு எத்தனை பேர் தோணுது, எனக்கு எத்தனை பேர் தோணுதுன்னு புருஷன் பண்ணி பேசினா நல்லாவா இருக்கா? பொண்டாட்டிக்கிட்ட கேட்டு நீ எத்தனை ஆண்களை கடந்து வந்த, அவள் நீ எத்தனை பெண்களை கடந்து, எத்தனையோ பெண்களை கடந்திருப்பேன், ஆனால் உன்ன மாதிரியே ஒத்துறோம். அப்போனா கடந்து வந்தால் தானே? அப்படிலாம் கிடையாது. உங்கள் உடல் உங்கள் உரிமை. நீங்கள் ஒருத்தனோட ஷேர் பண்ணிக்கிறது அழகு, இல்லை ஒருத்தியோட ஷேர் பண்ணிக்கிறது அழகு. அது சொல்லுங்கள். நான் நிறைய பேரை பார்த்துங்க, ஆனால் ஒருத்தியாக கூட தான் ஷேர் பண்ணிக்கிறேன்னு சொல்லுங்கள். நான் என்ன பண்ணலாம்? ஒத்துக்கலாம். அது அப்படி தான். ஏன் பழக்கத்தினாலேயும் 2 பேருக்குள்ள பரஸ்பரம் ஏற்படுத்தினாலும் என்ன தான் செய்ய முடியும்? ஒருத்தனுக்கு ஒருத்தியாக தான். ஏன்? அதுதான் நம்மளுடைய ரிதத்துக்கு சேர்ந்து வரும். அப்படி தானே? அந்த மூடிக்கேற்ற ஜாடிக்கேற்ற மூடின்ற மாதிரி அது பரஸ்பரம் 2 பேருக்குள்ளே ஒன்று போச்சுன்னா நீங்கள் எத்தனை பேர் பார்த்தாலும் யாரை கூட மட்டும் தான் நீங்கள் இருப்பீங்க. அப்போ 4-5 பேர் பார்த்தவங்களுக்கு தான் அது சாத்தியம். உடனே பார்க்காதவங்க மூடி தானே ஜாடி தானே தெரியாதவனுக்கு என்ன பண்ண முடியும்? அப்போ முட்டாளாக வாழ்ந்தால் மட்டும்தான் சாத்தியம். எப்போ மட்டும் ஒருத்தனுக்கு ஒருத்தன்றது வாழ்கிறாருன்னா ஒருத்தர், இல்லைன்னா குழந்தைத்தனமாக இருக்கிறாரு, இந்த உலகம் தெரியாது இருக்கிறாரு, இல்லை போதும்னு இருக்கிறாரு, தப்பு கிடையாது. நல்லதும் கூட தான். ஒருத்தனுக்கு ஒருத்தி வாழ்றது நான் தப்புன்னெலாம் சொல்ல. சாத்தியம் இல்லையே. மனிதனுக்கு அறிவு வந்துச்சு, சுற்றி பார்க்குறான், வேறு பெண்கள் வேறு மாதிரி இருக்கிறாங்க, வேறு ஆண்கள் வேறு மாதிரி இருக்கிறாங்க. அப்போ நம்ம சும்மா பார்க்க தானே செய்வோம். அது ஏன் ஒத்துக்க மாட்டேன்றீங்க? சும்மா நடிக்கிறது, நான் ஒருத்தி, இதெல்லாம் நான் அப்படி இல்லைங்க, நீங்களாம் அப்படி தான், சந்தோஷம்தான். ஆனால் நான் கேட்டேன், நீங்கள் எல்லாம் சொல்லவே இல்லை. நான் அப்படி தான் சார், நான் அப்படின்னு என்ன சொல்லி கை தூக்குவீங்க, கம்முன்னு தான் இருப்பீங்க. என்னை பார்த்து இந்த கேள்வி கேட்காதுன்ட்டு 2 கை வேணால் தூக்குவேன் சார். ஏன்னா இதுக்கு ஒத்தி அதெல்லாம் சும்மா பேச்சு. 2 பேரை பார்க்காது வந்துக்கிறாங்களா என்ன? இவன் அழகாக இருக்கிறான்னு சொல்கிறதுக்கே உணரால் வேணும் தான். அந்த பெண்ணில் அழகாக இருக்கிறான்னு ஒருத்தன் சொல்கிறான்னா, அப்போ யாரோ ஒருத்தர் அசிங்கமானவர் என்ன பண்ணிக்கிறான்? அவன் பார்த்துக்கிறான். இல்லை எப்படி சொன்னான் அவன் அழகானவன்ட்டு? யார் ஒல்லி தும்பினர்னு அப்பயே கேட்டுக்கிறான் சோறை போட்டு. அப்போது சோறை போட்டு சாப்பிடும்போது உன்னத்தில் நினச்சிக்கிறான் அவன். அப்படி தானே? பெண்களை நம்ம ஏமாத்துறதுக்காக கற்புக்கு அரிசிங்கன்னு சொல்லிட்டு கருப்பு அரிசி ஆக்கி வச்சுக்கிறோம். ஆமாம், புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? ஒருத்தனுக்கு ஒத்தியா ஒத்துக்க முடியுமா? மனதளவில் உடல் அளவில் சாத்தியம். ஏன்னா பூட்டி வச்சுக்கிறீங்க, சந்தர்ப்பம் இல்லாமல் இருக்கிறீங்க. தப்பு இல்லை. அதனால் சும்மா அதை பற்றி பேசாதீங்க. நீங்கள் ஒருத்தனுக்கு வாழ்கிறோம் பேசுவோம், அதை பற்றியே சொல்லுவான். ஒருத்தனை கூட சிக்கிக்குதுன்னா என்ன அர்த்தம்? பலகீனமான ஆயிடுச்சு, மனம் பலகீனமாக இருக்குது. அப்படி இருக்குதுன்னா சந்தோஷப்பட்டுக்க. நான் ஒருத்தியோட வாழ்கிறதா தப்பு இல்லை தானே? அது ஒரு கேள்வி கேட்கலாமா? நான் ஒருத்தியை கூட வாழ்கிறேன் யாங்கன்னு என்ன கேட்கலாமா? அப்படின்னா என்ன மறைமுகமாக சொல்கிறான், நான் ஒருத்தியை கூட வாழ்கிறேன், நீ மட்டும் 4 பேர் கூட ஏன் வாழ்கிறேன்ட்டு பார்த்த மாதிரியே கேட்குறான். புரியுதா? அம்மா என்ன சொல்லுவான், பத்தியா நீ தானே சரி, நான் ஒருத்தனோட வாழணும், நீ ஏன் அப்படி வாழலன்னு கேட்பான். அது அடுத்த வாரம் வரும். எனக்கு தேவையா இருக்குது? பேசும்போதே உஷாராக இருக்கணும். இல்லை என்ன பண்ணுவாங்க நம்மளை ஒம்பளை தும்பலை மாட்டிக்காத, அப்படி தானே? மாட்ட வைக்கிறது. ஆமாங்க புனிதமாக இருந்து அது ஒருத்தனுக்கு ஒருத்தி தான் வாழணும்னு சொன்னால் அடுத்தது என்ன சொல்லுவான்? நீ எப்படி தான் வாழ்றேன்னு கேட்பான். என் தேவையா இருக்க? தேவையா? நல்லவன் பேர் எடுக்கணுமா என்ன? நான் சத்தியமாக சொல்கிறேன், நல்லவன் கிடையாது, நல்லா வாழ்கிறோம். கடவுள் மேலே ஆணை, நான் நல்லவன் கிடையாது, நல்லா வாழ்கிறேன். நீ வேறு எதனா மேலே கூட ஆணை சொல்லு, இல்லை சிங்கம் கூட சொல்லு. கடவுள் மேலே சிங்கம் இல்லை, கடவுள் மேலே ஆணை தானே சொல்லுவாங்க. கடவுள் மேலேனா சொல்லு சிங்கம், இல்லை கடவுள் மேலே நரி, கடவுள் மேலே பூனை, கடவுள் மேலே எலி. நான் நல்லவன் கிடையாது, நல்லா வாழ்கிறவன். மனம் தந்திரசாலி. சும்மனா அது ஏமாத்துது. யார? அவனையே அவன் ஏமாற்றிக்கிறது. நான் ஒருவரும் கணவனும் மனைவியுமா ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பரம் அன்பாக இருக்கிறது சரி. உலகில் நிறைய பெண்கள் இருந்தால் கூட எப்படி தான் வாழ முடியும் உங்களால்? ஏன்? அது பழக்கத்தினால் ஆனது. காமம் என்ன ஆனது? பழக்கத்தினால். செக்ஸ் இஸ் நர்சரி, ஜெண்டர் இஸ் நேச்சர். பாலுணர்வு அப்படின்றது நீங்கள் கற்றுக்கின்னு பழகிக்கின்னு வாழ்கிறது. புரியுதா? பால் பற்றி இருக்கிறதுன்றது உங்கள் உடலில், நீங்கள் ஆணாக இருப்பது உங்கள் உடலில். ஆண்மையை கொண்டாடுவதுன்றது கற்றுக்கிறது. ஸோ ஆண்மையை எப்படி கொண்டாட போகிறீங்கன்னா கற்றுக்கு தான் கொண்டாட போகிறீங்க. கற்றுக்குறீங்க அப்படின்னு சொல்லும்போதே அங்கே என்னென்னவோ நடக்கும். அப்படி தானே? ரைட்ராங்கெல்லாம் இருக்கும். உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சுக்கிறேன். ஹாப்பி லைஃப் கோர்ஸ்.
நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா அந்த ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். கட்டிட்டு நீங்கள் ஃபேமிலியாக டிவியில் போட்டுனா பண்ணலாம். எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம். ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, 5 பேர் 6 பேர் என்ன பண்ணலாம், நீங்கள் அதை பார்க்கலாம். வாய்ப்பு பயன்படுத்திக்க பாருங்க. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.